ஹாய், நான் விமர் சுப்பு. என்னோட சேனலில் வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நான் போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். இப்போ நம்ம தீசஸ்லலாம் வந்துட்டு லோகோ வைக்கணும் அப்படின்னா நம்ம வெப்சைட்டில் வந்து டவுன்லோட் பண்ணுவோம். அப்போ வந்து சில லோகோஸில் வந்து பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டாக இருக்கும். அப்போ வந்து தீசஸ் வந்து நம்ம அவுட்லுக் வந்து அந்த ஒயிட் கலர் லோகோவோட நம்மளால் வைக்க முடியாது. ஸோ நம்ம வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும். அது வந்து எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து சில பேர் தீசஸ் வந்து ஓஎஸ்பி ஷீட்டில் வந்து பிரிண்ட் எடுப்பாங்க, பிஎஸ்சி டெசர்டேஷன். ஏன்னா நான் ஒரு காலேஜில் அப்படி தான் பண்ணேன். அப்போ வந்து அதுக்கு வந்து அந்த ஓஎஸ்பி ஷீட்டில் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண லோகோஸ் தான் வந்து மஸ்ட்டு. அதே மாதிரி யூஸ்வலாகவே நம்ம தீசஸ்க்கு ரெடி வரும்போது லோகோவில் வந்துட்டு டவுன்லோட் பண்ணும்போது பேக்ரவுண்ட் இல்லாமல் சில லோகோஸ் அவைலபிளாக இருக்கும் சில காலேஜில் வந்து பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டாக தான் இருக்கும். நம்ம டவுன்லோட் பண்ணுற இமேஜஸை பொறுத்து இருக்குது. ஓகேங்களா? அப்படி அதுக்கு பின்னாடி இருக்க பேக்ரவுண்டை வந்து எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஆல்ரெடி நான் அழகப்பா யூனிவர்சிட்டியோட நோட்டிஃபிகேஷனுக்காக நான் டவுன்லோட் பண்ண லோகோ இருக்குது. ஓகேங்களா? அந்த லோகோவே யூஸ் பண்ணிக்கலான் இருக்கேன். ஒரு நோட்டிஃபிகேஷன் ரீசெண்டாக வந்தது, அந்த பிஹெச்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாமோடது. அந்த எக்ஸாமுக்காக டவுன்லோட் பண்ண அந்த லோகோவே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அதை இப்போ பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இங்கே ஒயிட்டாக இருக்குது. இப்போ உங்களுக்கு பேஜோட கலர் வந்து மாற்றினோன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பேஜ் கலர் பேஜ் லேஅவுட் தென் பேஜ் கலர் வந்து இப்போ க்ரீன் கலராக மாற்றிருக்கேன். அப்போ உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இதுதான் நான் வந்து டவுன்லோட் பண்ண லோகோ. ஓகேங்களா? இது வந்து ஒரு பிரிண்ட் எடுக்க போகிற தீசஸோட கலர்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ வந்து லோகோ வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணியிருக்கணும். யூஸ்வலாக வந்து எம்எஸ் வேர்டில் வந்துட்டு நமக்கு என்ன ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, அந்த இமேஜை வந்து நீங்கள் இமேஜில் வந்து கர்சர் வச்சு ரைட் கிளிக் கொடுத்துக்கோங்க. அப்போ வந்து ஃபார்மேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா பிக்சர் டூல்ஸ்க்கு கீழே ஃபார்மேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ரீகலர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு கார்னரில் ரீகலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து செட் டிரான்ஸ்பரண்ட் கலர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அதை கொடுத்தீங்கன்னா ஒரு ப்ரஷ் மாதிரி ஒன்று வரும். அதை வந்து நீங்கள் ஒயிட் கலர் இருக்கிற இடத்துல வச்சிங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆயிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்குது. பட் இந்த மாதிரி தான் ஆகும். ஓவராலாக வந்து உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகாது. சில லோகோஸில் ரிமூவ் ஆகும். அப்போ நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த லோகோவில் வந்துட்டு ஃபார்மேட் அப்படின்னு ஒரு இதுக்கு போனேன். பிக்சர் டூல் கீழே ஃபார்மேட், அதில் வந்து ரீகலர்னு ஒரு ஆப்ஷன், அதில் வந்து செட் டிரான்ஸ்பரண்ட் கலர் அப்படின்னு இருக்குது. அதை கிளிக் கொடுத்தா ஒரு ப்ரஷ் ஒன்று ஃபார்ம் ஆகும். அந்த ப்ரஷ்ஷை வந்து உங்களோட இமேஜில் கிளிக் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணுவாங்க. என்னோடது வந்து என்னோட விண்டோஸ் இது வந்து எம்எஸ் ஆஃபீஸ் வந்து 2007. இது வந்து பேக்ரவுண்ட் ரிமூவர்னு ஆப்ஷன் இல்லை. ஓகேங்களா? ரீசெண்டாக உள்ள எம்எஸ் அப்டேட் ஆன எம்எஸ் ஆஃபீஸ் வேர்டில் வந்து இந்த இடத்துல இதே இடத்துல பேக்ரவுண்ட் ரிமூவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் கொடுத்து நீங்கள் அதே மாதிரி பண்ணிங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகும். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா இன்னொரு வேயும் இருக்குது. என்னென்னா க்ரோமுக்கு போய்க்கோங்க. ஓகேங்களா? போயிட்டு நிமிஷம் க்ரோமுக்கு போயிட்டு நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவர் அப்படின்னு ஆன்லைன் டூல். ஓகேங்களா? இதில் வந்து remove.pg அப்படின்னு இருக்குது. பார்த்தீங்களா? ரிமூவ் பேக்ரவுண்ட் ஃப்ரம் இமேஜ். இந்த லிங்க்கில் போய் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். நான் இன்னொரு ரிமைனிங் வெப்சைட்லேயும் நான் பார்த்தேன். எல்லாத்தையும் கம்பேர் பண்ணதில் இந்த ரிமூவ் பேக்ரவுண்ட் பிஜி இதில் வந்து கொஞ்சம் நீட்டாக கிடைக்கிது. இதில் வந்து அப்லோட் இமேஜ்னு கேட்கும். அப்போ வந்து நம்ம வந்து நம்மளோட
இமேஜை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த இமேஜ் தானே நமக்கு வேணும், அதை வந்து நம்ம அப்லோட் பண்ணிவிட்டு அதுவே வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி கொடுப்போம். நம்ம அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரியும் நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டவுன்லோட் ஆச்சு. இன்சர்ட் கொடுத்து பிக்சர் கொடுத்து இன்சர்ட். ஓகேங்களா? இது எப்படி இருக்கு? நீட்டாக இருக்குங்களா? இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். டீச்சர்ஸ்க்கு வேறு ஏதாவது உங்கள் ஃபோட்டோஸ்மே ஏதாவது பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி பேக்ரவுண்ட் ரிமூவர் ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். இல்லை எம்எஸ் ஆஃபீஸில் நீங்கள் வேர்டில் பண்ணணுன்னா நான் சொன்ன மாதிரி அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ரீகலர் ஆப்ஷன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பேக்ரவுண்ட் ரிமூவர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா தேர்ட் ஆப்ஷனாக வந்து ஆன்லைன்லேயே வந்துட்டு ஃப்ரீ ஆன்லைன் டூல்லே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆன்லைன் டூல் வந்து ரிமூவ் பிஜி. நீங்கள் கூகுளில் வந்து இப்படி பேக்ரவுண்ட் ரிமூவர்னு நீங்கள் டைப் பண்ணாலே போதும். ஓகேங்களா? பேக்ரவுண்ட் ரிமூவர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்க். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.